பிரைஸ் தி லார்ட். இந்த செப்டம்பர் மாதத்தில் 18ஆம் தேதியாகிய இந்த வியாழக்கிழமையின் காலை வேளையில் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் நம்ம தியானிக்கிற தேவனுடைய வார்த்தை நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் 2 தெசலோனிக்கேயருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 16-17 வசனங்கள். 2 Thessalonians chapter 2 verses 16 and 17. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நித்திய ஆறுதலையும் நல் நம்பிக்கையையும் கிருபையாய் நமக்கு கொடுத்திருக்கிற நம்முடைய பிதாவாகிய தேவனும் உங்கள் இருதயங்களை தேற்றி எல்லா நல் வசனத்திலும் நற்கிரியையிலும் உங்களை ஸ்திரப்படுத்துவாராக. அல்லேலூயா. கர்த்தருடைய அருமையான இந்த வார்த்தைக்காய் நாம் தேவனை ஸ்தோத்திரிக்கலாமா? ஆண்டவர் நம்மளுக்கு இருதயத்தை தேற்றுகிற நல்ல ஆறுதலை கொடுக்கிற தேவனாயிருக்கிறார். உங்கள் இருதயங்களை தேற்றி எல்லா நல் வசனத்திலும் நற்கிரியைகளிலும் உங்களை கர்த்தர் ஸ்திரப்படுத்துவாராக. தேற்றுகிற தேவன் மாத்திரமல்ல, நம்மை ஸ்திரப்படுத்துகிற தேவன். கம்ஃபர்ட் பண்ணுற தேவன் மட்டும் இல்லை, நம்மளை ஸ்ட்ரென்தன் பண்ணுற தேவன், நம்மளை எஸ்டாப்ளிஷ் பண்ணுகிற தேவன். அவர் எப்படிப்பட்ட தேவனா? 16வது வசனத்தில் வாசிக்கும்போது, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நித்திய ஆறுதலையும் நல் நம்பிக்கையையும் கிருபையாய் நமக்கு கொடுத்திருக்கிற நம்முடைய பிதாவாகிய தேவன். அல்லேலூயா. நம்முடைய தேவன் யாரு? அவர் என்ன செய்கிறார்? நம்மிடத்தில் முதலாவது அன்பு கூறுகிறவர். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்மளிடத்துல அன்பு கூறுகிறவர். நம்ம ஆண்டவரிடத்தில் அன்பு கூறுகிறதுலாம் விட கர்த்தர் நம்மிடத்தில் அன்பு கூறுகிறது நம்மளால் புரிந்து கொள்ள முடியாத ஒரு அன்பு. இன்னைக்கு அநேக மனிதர்களுடைய அன்பை நாம் பார்க்கிறோம். பலவிதமான அன்பு உலகத்திலே காணப்படுகிறது. ஒரு அன்பை பெருசுன்னு சொல்லலாம், குறைவுன்னு சொல்லலாம். ஆனால் கர்த்தருடைய அன்பு எதற்கும் இணை ஆகாத ஒரு அன்பு. அல்லேலூயா. யூஸ்வலி இந்த உலகத்தில் கணவன் மனைவி அன்பு, ஃப்ரெண்ட்ஸ் அன்பை விட எப்போவுமே ரொம்ப பாராட்டப்படுகிற ஒரு அன்புனா தாய் அன்பு, இல்லையா? ஒரு தாய் தன்னுடைய பிள்ளைக்கு இருக்கிற அன்பு, அது ஒரு நேச்சுரலாக வருகிற ஒரு அன்பு. ஆனால் வசனம் என்ன சொல்லுது? கற்பத்தின் பிள்ளைக்கு ஒரு தாய் இறங்காவிட்டாலும், ஒருவேளை அம்மாவே உன்னை மறந்துட்டாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன் அப்படின்னு ஆண்டவர் என்ன பண்ணுறாங்க? 1 step higher than the love of the mother. அம்மாவுடைய அன்பு, தாய் அன்பை காட்டிலும் அதிகமான ஒரு அன்புனா தேவனுடைய அன்பு. ஆமென். அல்லேலூயா. ஆண்டவருடைய அன்பு அகாப்பே அன்பு அப்படின்னு நம்ம சொல்லுகிறோம். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பு. அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து அவர் என்ன செய்தாராம்? நமக்கு நித்திய ஆறுதலை கொடுத்தார். நம்முடைய ஆறுதல் ஏதோ ஒரு டைம் பீரியடுக்காக வர்ற ஆறுதல் அல்ல. அது எவர்லாஸ்டிங் கான்சலேஷன். நித்தியமான ஒரு ஆறுதலையும் அவர் கொடுத்திருக்கிறார். நல் நம்பிக்கையையும் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். நல்ல நம்பிக்கையை கொடுத்திருக்கிறார். ஆறுதலை கொடுத்த தேவன், நம்மிடத்தில் அன்பு கூர்ந்த தேவன் நமக்கு நல்ல நம்பிக்கையை அவருடைய கிருபையினால் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாமா? இன்னைக்கு நம்ம எல்லாருக்கும் ஒரு நம்பிக்கை இருக்கிறது. அந்த நம்பிக்கை யார் மூலம் நம்ம பெற்றுக்கொண்டோம்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. ஜீசஸை நம்ம நம்பும்போது எந்த சூழ்நிலையில் நம்ம போனாலும், நம்ம கீழே இருக்கிற அஸ்திபாரமே அசைந்தாலும் நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் இதை பார்த்து கொள்ளுவார். டாக்டர்ஸ் என்ன வேணால் சொல்லியிருக்கலாம், ஜனங்கள் என்ன வேணால் சொல்லியிருக்கலாம், வேலையினுடைய சூழ்நிலைகள், பொருளாதார சூழ்நிலைகள் வித்தியாசமாக இருக்கலாம், மனிதர்கள் மாறி மாறி இருக்கலாம். ஆனால் நமக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. தேவன் மேலே ஒரு நல்ல நம்பிக்கை. ஹல்லேலூயா. அந்த நம்பிக்கை நம்மளை ஒரு நாளும் வெட்கப்படுத்தாது. அதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாமா? அப்படிப்பட்ட பிதாவாகிய தேவன் உங்கள் இருதயங்களை தேற்றி எல்லா நல்வசனத்திலும் நற்கிரியையிலும் உங்களை ஸ்திரப்படுத்துவாராக. உங்களுடைய எல்லா விதமான ஒர்க்ஸையும் ஆண்டவர் நமக்கு எஸ்டாப்ளிஷ் பண்ணி ஆண்டவர் கொடுக்குறாங்க. அல்லேலூயா. இந்த 13வது வசனத்திலேருந்து நான் ஒரு கூட நான் வாசிக்கிறேன். கர்த்தருக்கு பிரியமான சகோதரரே, நீங்கள் ஆவியினாலே பரிசுத்தமாக்கப்படுகிறதுனாலும் சத்தியத்தை விசுவாசிக்கிறதுனாலும் ரட்சிப்பு அடையும்படிக்கு ஆதி முதல் தேவன் உங்களை தெரிந்து கொண்டபடியினாலே நாங்கள் உங்களை குறித்து எப்பொழுதும் தேவனை ஸ்தோத்திரிக்க கடனாளிகளாய் இருக்கிறோம்.
நீங்கள் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மகிமையை அடையும் பொருட்டாக எங்கள் சுவிசேஷத்தினாலே அந்த ரட்சிப்புக்கு அவர் உங்களை அழைத்தார். ஆகையால் சகோதரரே, நீங்கள் நிலை கொண்டு வார்த்தையினாலாவது நிருபத்தினாலாவது நாங்கள் உங்களுக்கு உபதேசித்த முறைமைகளை கைக்கொள்ளுங்கள். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நித்திய ஆறுதலையும் நல் நம்பிக்கையையும் கிருபையாய் நமக்கு கொடுத்திருக்கிற நம்முடைய பிதாவாகிய தேவனும் உங்கள் இருதயங்களை தேற்றி எல்லா நல்வசனத்திலும் நற்கிரியையிலும் உங்களை ஸ்திரப்படுத்துவாராக. நம்ம எப்படிப்பட்ட பாதையில் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்னைக்கு இருந்தாலும் கர்த்தர் தாமே நம்முடைய இருதயங்களை தேற்றுவாராக. நம்மை தேற்றுகிற ஒரு நல்ல தகப்பனாய் கர்த்தர் இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவருக்கு இன்னொரு பேர் என்ன தெரியுமா? தேற்றரவாளன். ஹல்லேலூயா. கம்ஃபர்ட்டர். ஆண்டவர் நம்மளை கம்ஃபர்ட் பண்ணுற மாதிரி, பரிசுத்த ஆவியானவர் நம்மளை தேற்றுகிற மாதிரி இந்த உலகத்தில் யாரும் நம்மளை தேற்ற முடியாது. ஆமேன். ஆண்டவருடைய அரவணைப்பு, ஆண்டவருடைய பிரசன்னம் நம்மளை அப்படியே அணைத்து ஆண்டவருடைய கண்ணீரை எல்லாம் துடைக்கிற தேவன். தேற்றுகிறதோடு விட்டு விடுவதில்லை, நம்மை ஸ்திரப்படுத்துகிறார். நம்ம ஒரு சூழ்நிலையில் போகும்போது சில நேரத்தில் நம்முடைய கால்களெல்லாம் அப்படியே பலனிழந்து நம்ம போகிறோம் இல்லையா? ஆனால் ஆண்டவர் என்ன செய்கிறாங்களாம்? நம்மளை ஸ்திரப்படுத்துகிறாங்களாம். ஆண்டவர் நம்மளை நல் வசனத்திலையும் வார்த்தையிலையும் கிரியையிலையும் ஆண்டவர் நம்மளை ஸ்திரப்படுத்துகிறார். ஆமேன். அப்படியே கர்த்தர் உங்களை ஸ்திரப்படுத்துவாராக. இன்றைக்கி நம்ம கேட்ட சத்தியத்தின்படி 2 தெசலோனிக்கேயர் 2:16-17 நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நித்திய ஆறுதலையும் நல் நம்பிக்கையும் கிருபையாய் நமக்கு கொடுத்திருக்கிற நம்முடைய பிதாவாகிய தேவனும் உங்கள் இருதயங்களை தேற்றி எல்லா நல்வசனத்திலும் நற்கிரியையிலும் உங்களை ஸ்திரப்படுத்துவாராக. கர்த்தர் கொடுத்த நல்ல வார்த்தைக்காய் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி பிரேயர்லைனில் வந்திருக்கிற யாராவது நம்ம ஜெபிக்கலாமா?